புனேவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கம், வெள்ளி பதக்கம் வென்ற மாணவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புனேவில் சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், கென்யா, நியூயார்க், மேற்கு வங்கம் என 10 நாடுகள் பங்கேற்று விளையாடினர். இதில் தமிழ்நாட்டிற்காக சிஎஸ்ஏ கிளப் ராஜபாளையம் யுகம் அகாடமி சார்பாக 9 மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். இந்த மாணவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி அனுப்பி வைத்தார். தனித்தனி பிரிவுகளாக நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் 9 மாணவர்கள் 4 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கல பதக்கம் வென்று அசத்தினர். இந்த நிலையில் வெற்றி பெற்ற 9 மாணவர்களும் தங்களது குடும்பத்தினருடன் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜியை திருத்தங்களில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மாணவர்கள் வென்ற பதக்கங்களை அவர்களுக்கு அணிவித்து ராஜேந்திர பாலாஜி பாராட்டினார். தொடர்ந்து சிறப்பாக விளையாட தேவையான அனைத்து உதவிகளையும் தான் செய்து தருவதாக ராஜேந்திர பாலாஜி அந்த மாணவர்களிடம் தெரிவித்தார். 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொள்வதற்கு உதவி செய்த ராஜேந்திர பாலாஜிக்கு வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர்.